உம் கை பிடிச்சு நடக்க, உம் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கண்மணியை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாலிபர்களாகிய உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த கோடை விடுமுறையை எப்படி கழிச்சிட்ருக்கீங்க? ஓகே, நல்ல பிரயோஜனமுள்ளதாக இந்த லீவு நாட்களை நீங்கள் பயன்படுத்துங்க. ஓகே, வேதத்திலிருந்து ஒரு பெண்ணை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பெண்ணோட பெயர் இந்த வேதத்தில் கூறப்படவில்லை. ஆனால் அவளோட நல்ல குணங்களை வச்சு அழகாக இருக்குது. நல்ல ஒரு வாலிப மகள், நல்ல ஒரு தாளந்து பெற்ற ஒரு மகள், ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள, ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிடுகிற ஒரு பெண். இந்த வாலிப நாட்களில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக நேரம் செலவிடுறீங்க? மற்ற எல்லா காரியத்துக்கும் நேரம் செலவிடுகிற நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமரணும், ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நமக்கு நேரமே கொடுக்க நேரம் இல்லாமல் போயிடும். பாருங்கள், பெற்றோரால் நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு மகள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பொண்ணு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மகள் யாரும் தானே நினைக்கிறீங்க? அதுதான் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் வருகிற எப்தாவோட மகள். அவங்களோட குணத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க பேரை என்ன போட்டிருக்கோ அந்த பொண்ணோட பேர் போடலை, எப்தாவோட மகள் என்று சொல்லி தான் பார்க்குறோம். ஒருவேளை அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவங்களோட தாய் கூட அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை. ஒருவேளை அவங்க அம்மா இருந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் தகப்பனோட பேரை அந்த இடத்துல இருக்குது. அவள் வீட்டில் இருந்து வரும்போதுலேயும் அவங்க தாய் இருந்த மாதிரியெல்லாம் அங்கே இல்லை. ஒருவேளை தாய் இல்லாத பெண்ணாக கூட அவள் வளர்ந்துருக்கலாமா தெரியல. ஆனால் அவள் பெற்றோரால் நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணா, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாக தான் வாழ்ந்து வந்தா. பாருங்க, இஸ்ரவேலருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் சண்டை வருது. இதில் எப்தா போகிறாரு. அப்போ ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போகிறாரு. எப்தாவுமே ஆண்டவருக்கு பயந்த மனுஷன். எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு போகிற ஒரு மனுஷனாக தான் அந்த எப்தா இருந்தாங்க. அது போல தான் தன்னோட பிள்ளையும் அவங்க வளர்த்துருக்குறாங்க. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பைபிள் சாப்டர் தான் அது. என்ன பொருத்தனை பண்ணிட்டு போகிறாங்க? நான் போய் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு நான் திரும்ப வரும்போது எதுக்கு என்ன வருதோ அதை நான் அவங்களுக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பொருத்தனை செலுத்தியிருக்கோம்ல. ஒருவேளை அந்த பொருத்தனையை நீங்கள் நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். இந்த செய்தி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக ஆண்டவரோடு நீங்கள் பண்ணின அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பாருங்க, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி அவங்க பொருத்தனை பண்ணிட்டு அந்த அம்மோன் புத்திரரோட என்ன செய்கிறாங்க, போய் யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க திரும்பி வர்றாங்க. சந்தோஷமாக என்ன செய்கிறாரு, அவர் வர்ற வழியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் எதுக்க வரா, தான் ஒரே ஒரு மகள். அவங்களுக்கு எப்தாவுக்கு அந்த பொண்ணை தவிர வேற பிள்ளையே கிடையாது. அந்த ஒரே ஒரு பிள்ளை தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியாயாதிபதிகள் 11ஆவது அதிகாரம் 34வது வசனத்தில், எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்பூரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். என்ன செஞ்சுட்டு வந்தாங்களா? தம்பூரு வாசித்து நடனம் செய்து வந்தாள்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, யுத்தத்துக்கு போன அப்பா என்ன செஞ்சிட்டாங்க, கர்த்தர் அவங்கள ஜெயிக்க வச்சுட்டாங்க. யுத்தத்தில் ஆண்டவர் ஜெயிக்க வச்சுட்டாரு. அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக, அவன் நன்றி சொல்லும் விதமாக நல்லா
நல்லா தம்பூர் வாசித்து என்ன செஞ்சாலாம், நடனம் ஆடிட்டு வரா. ஒரு தாளந்து பெற்ற ஒரு பொண்ணாக இருக்கால. ஆதியாமத்தில் பார்க்குறோம், மிரியாம் நடனமாடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவன் நடனமாடி என்ன செஞ்சாலாம், துதித்து வந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக கிடக்கும்போது அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாகி வந்த அந்த சந்தோஷத்தில் அவங்க துதிச்சுட்டு வந்தாங்களா, வொர்ஷிப் லீடராக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த பொண்ணு அப்பா யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த ஜெயிச்சது ஆண்டவர் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை செஞ்சிட்டாரேனோ அந்த பொண்ணு சந்தோஷத்தில் நடனமாடி என்ன செய்கிறாங்க, துதிச்சுட்டு வராங்க. அருமையான தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சிருப்பார்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த சந்தோஷத்தோடு மன நிறைவோடு ஒருவேளை அந்த காரியத்திற்காக ஒரு வெற்றி அடைகிற ஒரு காரியத்துக்காக நீங்கள் அநேக நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம். நிறையா பேர்கிட்ட ஃபோன் கால் பண்ணி எங்களுக்காக ஜெபிங்க, நிறைய பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்கள்ட்ட நீங்கள் ஜோம்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தந்திருப்பார். அந்த வெற்றிக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட போராடுனீங்களோ அவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். அந்த பொண்ணு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெயிச்சது அப்பா தான், ஆனால் வெற்றி நமக்கு வந்ததே அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமாக அந்த பொண்ணை என்ன செஞ்சுட்டு வராங்க, நடனம் ஆடிக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். பார்த்தா எதுக்குல அவங்க அப்பா வராங்களா, அவங்க அப்பா அந்த பொண்ணை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு வேதனை. ஏன்னா தான் ஒரே பொண்ணு பொருத்தனை பண்ணிட்டேன், ஆனால் அந்த பிள்ளைய என்ன செய்யணும்னு அவர் பொருத்தனை பண்ணிட்டு வந்திருக்காரு, சர்வாங்க தகன பலியிடணும் அப்படின்னு சொல்லி பலியிடணும்னு பொருத்தனை பண்ணி வந்துட்டாரு. யோசித்து பாருங்களேன், ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பலி கொடுக்க அவரால் முடியலை, கதறாரு. ஐயோ நான் தப்பாக அப்படி பொருத்தனை பண்ணிட்டேனே, இப்போ நான் என் பிள்ளைய பலியிடணுமே. அவருக்கு அவ்வளோ ஒரு வேதனை, மன கலக்கத்தில் என்ன செய்கிறாரு, அவர் வாராரு. பாருங்க, அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க அப்பா அப்படி அழுத உடனே என்ன சொல்லி அழுகிறாரு, அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானால் அவளே இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. தன் ஒரே பிள்ளை. 35வது வசனத்தில் பார்க்குறோம், அவன் அவளை கண்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனம் மடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று கதறி கதறி அழுகிறார். ஐயோ என் பிள்ளைய நான் கொல்லணுமே, ஏன்னா நான் அப்படி பொருத்தனை பண்ணிட்டேனே, ஆண்டவர்கிட்ட எப்படி ஒரு பொருத்தனை நான் நிறைவேற்றிட்டேனேன்னு சொல்லி அந்த தகப்பனோட இருதயம் அவ்வளோ கலங்குது. ஏன்னா பிள்ளை சாக போகிறத தான் தான் சாகடிக்கணும், அதை அவரால் பார்க்க முடியலேனும் அவ்வளோ வேதனைப்படுறாரு. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீ நிறைய தாளந்து படிச்சிருக்கலாம், நிறைய திறமைகள் இருக்கலாம், ஆனால் உனக்கு ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது உன் பெற்றோர் உன்னை குறித்து எவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த பொண்ணு இறந்து போயிடுவாளே, ஐயோ நான் சாகடிச்சிடணுமே, என் பிள்ளைய என் கையினாலேலாம் கொண்டு போடணும்னு அந்த தகப்பன் இருதய வேதனைப்படுறாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு இல்லை உறவுல நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறத கண்ட உங்களோட பெற்றோருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்படுதில்லை. அவங்க எப்படி கதறுவாங்க, ஐயோ என் பிள்ளையை நான் இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேனே, இப்படி இருக்கணும்னு நினச்சேன், அப்படி இருக்கணும்னு நினச்சேன், நல்லா ஸ்பிரிச்சுவலில் வளரணும்னு நினச்சேன், ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கை என் பிள்ளை வாழணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு கீழ்ப்படிய மாட்டானே, நான் சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டாளே, எண்ணம் போல் வாழ்ந்து கொண்டு இருக்காளேன்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்களே, எவ்வளோ வேதனைப்படுறாங்களே. அந்த அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இந்த இப்தாவோட பொண்ணு என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்ம அடுத்த வசனத்தில் வாசிப்போம். 36வது வசனத்தில், அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். எவ்வளோ ஒரு அன்பான வார்த்தை பாருங்களேன். அப்பாவோட இருதயத்தை அந்த மகள் தேற்றுகிறத நம்ம பார்க்குறோம். அப்பா அழுகிறாரு, கதறாரு, அப்பாவும் அந்த பொண்ணு தேற்றா. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறா. பைபிளில் வசனம் இருக்குது, பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்றணும். எப்படி அவளுக்கு அது தெரியும்? அப்போ வேதத்தை நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு மகளாக இருந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அந்த வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் அந்த பொண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு பாருங்களேன். வேதத்தை நல்லா வாசிக்காம ஆண்டவரோடு நம்ம நேரம் செலவிடாம நம்மளால இந்த வார்த்தையை
சொல்லவே முடியாது. சொல்கிறேன், அப்பா நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணீங்க, ஏன் இப்படி கலங்குறீங்கப்பா, நீங்கள் செய்யுங்க, என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதை மாற்றக்கூடாது, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்றா சொல்கிறா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறா, அந்த பொண்ணு கேட்டுருக்கலாம், ஏன்பா என்கிட்ட கேட்டுட்டா நீங்கள் போய் பொருத்தனை பண்ணீங்க, ஏன்பா தேவையில்லாத விஷயத்தை செய்கிறீங்க, இவங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க, ஒரு கேள்வி கேட்கல. அந்த பிள்ளை கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். நீங்கள் பொருத்தனை பண்ணுவீங்க, அதுக்கு நான் பலிகாடாக வாங்கணுமா அப்படின்னு அந்த பிள்ளை எடுத்தறிந்து அந்த பொண்ணு என்ன செய்யலை, பேசவே இல்லை. அந்த பொண்ணு அப்பாவோட இருதயத்தை தான் தேற்ற பார்க்கலே ஒழிய தான் சாகிறத நினச்சி அவளுக்கு கவலையே இல்லை. இந்த தைரியமான ஒரு பெண்ணாக இருந்தா. அந்த தைரியம் அவளுக்கு எங்கேருந்து வந்தது? ஆண்டவரோடு அவள் நெருங்கி ஜீவித்ததுனால, அணிதின வாழ்க்கையில் ஆண்டவரோடு அவள் நேரம் செலவிட்டதுனால, ஆண்டுடைய வார்த்தையை அவள் தியானித்து அதை அப்படியே தனக்குள்ளே ஃபாலோ பண்ணி கொண்டதுனால தான் அவளால் தைரியமாக சொல்ல முடிச்சு. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் எத்தனை கேள்வி கேட்குறீங்களோ உங்கள் பேரண்ட்ஸை, என்னை யார் உங்களை பெக்க சொன்னது? முதல் வார்த்தையில் கேட்டுறீங்க, ஏன்டா இப்படி செய்கிறேன், நான் உங்களை பெக்க சொன்னேன்னா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்டுருவோம். உங்களை யாரும் தேவையில்லாத விஷயத்துல தலையிட சொன்னது? எங்களை சுதந்திரமா விடுங்கம்மா, நீங்களாம் அந்த காலம், நீங்களாம் பூமர் அம்மாவா இருக்கீங்க, ஆண்டியா இருக்கீங்கன்னு சொல்லி ஈஸியா பெரியவங்க சொல்ற அட்வைஸ்க்கெல்லாம் ஈஸியா நம்ம ஒரு கேள்வி என்ன செஞ்சிடறோம், கேட்டுறோம்ல. அவங்கள மனமடிவு உண்டாகும்படி ஈஸியா பேசிடுறோம். அவங்களுக்கெல்லாம் என்னம்மா தெரியும், என்னப்பா தெரியும், நீங்கள் என்ன படித்தா இருக்கிறீங்க, இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு, முதல்ல எங்களை ஃப்ரீடமாக விடுங்க, எங்கள் இஷ்டப்படி விடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக வாலிப தம்பி தங்கச்சி அம்மா அப்பாவை ஈஸியாக கேட்டுறீங்களே. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் மனமுடி உண்டாக்கும்படி நீங்கள் பேசுகிறீங்களே. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எப்தாவோட பொண்ணு மூலமாக வாழ்க்கையில் நம்ம கற்றுக்குறோம். பாருங்கள், அந்த பொண்ணு எந்த கேள்வியுமே கேட்கல. உங்களை ஒன்று இந்த காலேஜில் படிப்பா, இல்லை இந்த ஸ்கூலில் இந்த இடத்துக்கு போகாத, அங்கே தான் நான் போவேன், அவங்களோட நீ ரொம்ப அந்த கெட்ட பழக்கத்தில் நீ விழுந்துடாத, நைட்டு ஃபுல்லாக ஏன் இப்படி ஃபோன்லேயே நேரம் செலவிடுறேன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியும், இதில் தான் எனக்கு நிறைய படிக்கிறதுக்கே இருக்குதுன்னு சொல்லி அம்மா அப்பாவை நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம். தம்பி தங்கச்சி, பரலோக கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குன்றத நீங்கள் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. பாருங்கள், அந்த பொண்ணு சாக போகிறான், தான் சாக போகிறோன்னு தெரிஞ்சு கூட அப்பா இருதயம் துக்கப்படுத்திடவே கூடாது, அப்பா இருதயம் காயப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அப்பா பொருத்தனை ஆண்டவர் நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காருப்பா, நீங்கள் தைரியமாக அந்த பொருத்தனை நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவோட இருதயத்தை தேற்றுகிற ஒரு மகளாக இருந்தா. இன்னைக்கு சின்ன வயசுலேருந்து வளர்த்து உங்களை படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளைக்கு உங்கள் ஃபியூச்சரை குறித்து ஏதாவது பேசினா கூட, உங்களுக்கு நல்ல ஒரு அலையன்ஸ் அதை பார்க்கணுன்றா கூட எங்கள் இஷ்டத்துக்கு விட்டுருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டுறீங்க. உங்களை படித்து இவ்வளோ பெரிய ஆளாக்குன உங்கள் பெற்றோருக்கு உங்களை குறித்த காரியத்தை எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதா? அப்பா அம்மா கையில் உங்களை கொடுங்களேன், உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கும் போது ஜீவித்தீங்கன்னாவே ஏசப்பாவோட அப்பா அம்மா வார்த்தைக்கு உங்களால் கட்டாயம் கீழ்ப்படிய முடியும். தம்பி தங்கச்சி, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் பாருங்களேன். நீங்கள் இந்த நாட்களை எதுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்துட்ருக்குறீங்க? செல்ஃபோனுக்கா, இல்லை உங்கள் நண்பர்களுக்கா, இல்லை தேவையில்லாத காரியங்களுக்கா, உங்கள் வேலைக்கா? ஆண்டவருக்கு முதலிடம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். பெற்றோர் உங்களை கனப்படுத்த உங்களால் முடியும். அப்புறம் பாருங்கள், அடுத்த வசனத்தில் சொல்கிற, ஆண்டவர் தான் நமக்கு ஜெயத்தை தந்துட்டார்லப்பா, ஏன் இனிமேல் கவலைப்படுறீங்க, நீங்கள் செய்யுங்கப்பா, உங்கள் பொருத்தனையை செய்யுங்கப்பான்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு தியாகம் செய்கிற ஒரு மகளாக அந்த பிள்ளை காணப்படுறா. அடுத்த வசனத்தில் பாருங்களேன், 37வது வசனத்தில் இருக்குது, பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போயிட்டு வரேன்ப்பா, நான் அவன் மறிச்சு போக போகிறான், அவ்வளோதானே, சர்வாங்க தகன பலியிட்டு அவளை கொல்ல போகிறாங்க, நான் ஒரு 2 மாதம் மட்டும் என் நண்பர்களோட என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா, அதற்கு அவன் போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையின் மீத்தம் அலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். பாருங்க, உங்க அப்பாட்ட சொல்றா, நான் 2 மாசம் கழிச்சு நான் வந்துடுறேன்ப்பா, அடுத்து நீங்க உங்க பொருத்தனையை நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஒருவேளை நம்மளா இருந்தா, நீங்களா இருந்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை உங்களை செய்ய சொல்றாங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துருவீங்களா?
அப்பா அம்மாவை ஈஸியாக ஏமாற்றிட்டு ஓடிடுவான். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்களா, அவள் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மகளாக இருந்ததுனால அவள் 2 மாதம் தோழிகளோடு இருக்கா. சாக போகிறோன்னு தெரியுது. அப்படியே அவள் ஃப்ரெண்ட்ஸுகளோடு அப்படியே போயிருக்கலாம்ல, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எங்கேயாவது போயிருந்துருக்கலாம்ல. நான் வீட்டுக்கு போனால் சொல்லியிருப்பாள்ல, 2 மாதத்துல நான் அப்பா வந்து பொருத்தனையை நிறைவேற்ற போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிச்சயமாக சொல்ல தான் செஞ்சுருப்பா. எல்லா காரியத்தையும் சொல்லி என்ன செஞ்சிருப்பான், வியாகுலப்பட்டிருப்பான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவன் எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, பேசாமல் என் கூட வந்துடுவேன், நீ எதுக்கு நீ அநியாயமாக சாக போறியா. அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கலாம், சரி நம்ம போனால் செத்து தானே போவோம், நம்ம போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸுகளோட அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம்ல. ஆனால் நினைக்கல. நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றியும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாதம் கழித்து என்ன செய்கிறான், திரும்ப தகப்பன் இடத்துல வாரா. எவ்வளோ ஒரு கீழ்ப்படுதல் உள்ள, எவ்வளோ ஒரு தியாகம் உள்ள ஒரு பொண்ணு பாருங்களேன். அப்படியே கடந்து போகலைங்க, அப்படியே திரும்பி வாரா. சாகப்போறன்னு ஒரு பொண்ணு, அது வாலிப வயசுல சுதந்திரம் போல அலைகிற அந்த வயசு, இஷ்டம் போல செய்கிற வயசு. இன்னும் அவன் மனசுல எவ்வளோ கற்பனைகளை கட்டியிருக்கலாம்னா, கற்பனை கோயில் மாதிரி அவள் கட்டி வச்சிருக்கலாம். நம்மளுக்கு நல்ல லைஃப் இருக்கு, நம்ம அப்படி வாழணும் இப்படி வாழணும், சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், அப்படிலாம் ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கலாம். அந்த எல்லா மனக்கோட்டையும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் வெற்றியை கொடுத்ததற்காக, அப்பா பண்ணின அந்த பொருத்தனைகளுக்காக, பொருத்தனையை ஆண்டவர்கிட்ட நிறைவேற்றணுமே அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தன் உயிரை என்ன செய்கிறா, பணைய வைத்து 2 மாதம் கழித்து என்ன செய்கிறா, திரும்பி வருகிறா. திரும்பி வருகிற அந்த மகளை அவங்க தகப்பன் என்ன செய்கிறாங்க, அவர் என்ன பொருத்தனை பண்ணாரோ அந்த பொருத்தனையை நிறைவேற்றினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வந்து பலிகளை விரும்புகிற தேவன் அல்ல. எந்த மனுஷனையும் பலியிடுறத ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. ஏன்னா ஈசாக்க பலியிட போகிறப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றார். ஒருவேளை அவங்கள அது பலியிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பலியிடுறதுக்கு என்ன செய்கிறா, அந்த மகள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள், தியாகம் பண்ணுகிறாள். பாருங்க, உலக பிரகாரமாக இருக்கிற அந்த தகப்பனையும் அவன் சந்தோஷப்படுத்துறான். அப்பாவோட பொருத்தனை நிறைவேற்றான். ஏன், என்னை சின்ன வயசுல இருந்து அவ்வளோ அழகா என்னை வளர்த்தாங்க, என்னை பாதுகாத்தாங்க, எனக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறவங்க தாயை குறித்து ஒரு இடத்துலையும் போடலை. தகப்பன்ட்ட வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் என் அப்பா. என்னை இப்படியெல்லாம் வளர்த்தாங்க. அப்பா ஆண்டவருக்கு பயந்தவராக இருந்தார், என்னை அதன்படி தான் வளர்த்தாரு. நான் திடீர்னு என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. என் அப்பாவோட இருதயத்தை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. என் அப்பாவுக்கு வெற்றியை கொடுத்த என் பரம தகப்பனோட இருதயத்தை நான் துக்கப்படுத்திடவே கூடாதுன்னு சொல்லி அந்த மகள் என்ன செய்யறா, தன்னையே தியாகமா பலியா ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அருமையான தம்பி தங்கச்சி பாருங்க, இந்த உலக தகப்பனையும் சந்தோஷப்படுத்த விரும்புனா பாருங்க, பரலோக தகப்பனையும் அவன் சந்தோஷப்படுத்துறாங்க. அவன் செய்த பொருத்தனை, அப்பா செய்த பொருத்தனையை நிறைவேற்ற தன்னையே கொடுத்தார். இவ்வளோ பெரிய இஸ்ரவேலுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி தந்த ஆண்டவருக்கு நான் என்ன தியாகமா கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், தன்னையே ஒப்பு கொடுத்தா. பாருங்க தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருப்பார். ஆனா அந்த நன்மைகளெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதெல்லாம் நான் நினச்சது நடந்துடணும், நான் நினைக்கிற படிப்பு எனக்கு கிடைக்கணும், நான் விரும்புகிற பொண்ணு எனக்கு கிடைக்கணும், நான் நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில் நடக்கணும். ஒன்று நடக்கட்டாலும் இந்த ஆண்டவர் என்னத்தை என் வாழ்க்கையில் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படி ஆண்டவரை தட்டி கழிச்சிடுறோம், ஆண்டவரை மறந்து போயிடுறோம். அம்மா அப்பா நமக்காக கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணீர் நமக்கு ஒரு பெரிய பொருட்டாவே என்னலை. இன்னைக்கு எப்தா அவங்க பொண்ணோட வாழ்க்கையிலேருந்து எவ்வளோ பெரிய சத்தியம் இல்லை, ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள ஒரு பொண்ணா, தாழ்ந்து பெற்ற ஒரு பொண்ணா, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பொண்ணா, தன்னையே தியாகம் பண்ணுகிற ஒரு பொண்ணா அந்த பெண்ணு காணப்பட்டா. இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ளேயும் காணப்படணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறார். ஒரு வயோதிபர் இல்லை, நல்ல ஒரு வாலிப மகள் தான். இவ்வளோ பெரிய தியாகமான செயல்களை செய்தவா உங்களை மாதிரி ஒரு வாலிப மகள் தாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிற. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், பேதுரு வந்து ஆண்டவரோடு கூட இருந்த சீஷன் தான். ஆனால் ஆண்டவரை சிலுவையில் மறிக்க போகிற அந்த தருணத்தில் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை
எல்லாம் சேவகர்கள் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது மறுதளிக்கிறாரு. ஒரு வசனத்துல போட்டிருக்கு, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவரை மறுதளிச்சிட்டாருங்க. மறுதளிச்ச பேதுருவால அவரால் இருக்க முடியல. அவருக்கு குற்ற உணர்வு, அவ்வளோ வேதனைப்படுறாரு, அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவரால் என்ன செய்ய முடியல, இருக்கவே முடியல. ஐயோ, நான் இவ்வளோ வருஷமா கூடவே இருந்தேன். ஏன்னா பேதுரு தான் முந்திரி கட்ட மாதிரி சொல்லிட்டே இருப்பார், ஆண்டவரே உங்களுக்கு எதுவும் நான் நேரிட மாட்டேன், நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை பேதுரு தான் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் முதல்ல மறுதளிச்சதும் பேதுருவா தான் இருந்தார். மறுதளிச்சிட்டாரு, ஆண்டவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுதும்போது சீஷர்கள்ட்ட என்ன தெரியுமா சொன்னார், அந்த பேதுருவை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன் தெரியுமா, பேதுரு என்னை மறுதளிச்சிட்டான், என்னை மறுதளிச்சதுனால அவன் குற்ற உணர்வோடு இருப்பான். ஐயோ, நான் அப்பாவை மறுதளிச்சிட்டேனே, அப்பாவுக்கு விரோதமான காரியத்தை நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் குற்ற உணர்வோடு இருப்பான். என் முகத்தை அவனால் பார்க்க முடியாது, நீங்கள் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். எவ்வளோ அன்புள்ள அப்பா பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவரை மறுதளிச்சு போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு நீங்கள் செஞ்ச பொருத்தனைகளை நிறைவேற்றாம ஆண்டவரை காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தேடி உங்க அருகில வந்திருக்கிறார். எத்தனை முறையில் ஆண்டவரை நம்மளும் ஆண்டவரை விட்டு தூரமா விலகி போய் ஆண்டவரை நம்ம காயப்படுத்தியிருக்கோம், நொறுக்கியிருக்கோம் ஆண்டவரை. இல்லை, ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிட்டார், பேதுருவை மன்னிச்சிட்டார், தான் பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் அவரோட பிள்ளையா ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். பேதுரு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் அந்த பேதுருவை குறித்து நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு இடத்துல தான் அவர் தப்பு பண்ணியிருக்கிறார். ஆண்டவரை அந்த மறுதளிச்சு அந்த ஒரு இடத்துல தான் அவர் ஆண்டவருக்கு விரோதமான தப்பு பண்ணதான் இருக்குது. அந்த ஒரு மன்னிப்புக்காக பேதுரு என்ன செஞ்சார் தெரியுமா, தன்னை தலைகீழாக சிலுவையில் அறையும்படி தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் வந்து சாகும்போது என்னை நேரம் அறையாதீங்க, நான் அதுக்கு பாத்திரமானே இல்லை, என்னை தலைகீழ அறையன்னு சொல்லி பேதுருவோட மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவர் தலைகீழ அரைஞ்சு அவரை கொன்னாங்க. ஒரே ஒரு மன்னிப்பு தான் பேதருக்கு, ஒரே ஒரு மன்னிப்பு தான். அந்த ஒரு மன்னிப்புக்காக அவர் எவ்வளோ பெரிய தியாகம் இல்லை, தலைகீழ அறைய ஒப்பு கொடுத்தாரு. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீனும் நானும் ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் செஞ்சுருக்கோம்ல, எத்தனை தடவை ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருக்காருல, ஒரு தடவையா 2 தடவையா யோசித்து பாருங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் பலமுறை உங்களை மன்னிச்சிருக்கிறார். பலமுறை ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாக விலகி போனப்பெல்லாம் நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி உங்கள் பின்னாடியே அலைஞ்சு திரிஞ்சாரு. உங்களை மறுபடியும் ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாரு. தனியறையில் உட்காந்து நீங்கள் அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையால் உங்களை தேற்றினார்ல. எத்தனை முறை உங்களை தேற்றிருக்காரு, எத்தனை முறை மறுபடியும் அவருடைய பிள்ளையா உங்களை மாற்றிருக்காருல. அந்த அப்பாவுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஒரே ஒரு மன்னிப்பை பெற்ற பேதுரு தன் வாழ்க்கையை தலையில அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இஸ்ரவேலருக்கு வெற்றியை கொடுத்ததுனால தன் உயிரை கூட அவ பெருசா எண்ணல. எப்தாவோட மகள் தன் உயிரையே தியாகம் பண்ணா. இன்னைக்கு எத்தனையோ மன்னிப்பை பெற்ற நீங்க, எத்தனையோ ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்க அந்த ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் நீங்க சொல்லி பாருங்க, யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மை செஞ்சிருக்காருல்ல. ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்கப்பா, எல்லாத்தையும் மறந்து போன ஒரு துரோகி தான், நான் நினச்சது நடக்கலைன்னு உங்களை நான் ஈஸியாக தூசிச்சிடுறேன், நான் உங்களை மறந்துடுறேன், உங்களை நான் மறுதளிச்சிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. அருமையான அந்த வாலிப பொண்ணு ஒரு வெற்றி கிடைத்ததற்காக தன் உயிரையே தியாகம் பண்ணாலே. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எனக்குள்ள வரணும் ஏசப்பா. என் வாழ்க்கையில செய்த வெற்றிக்கு நான் நன்றி கூட சொன்னதில்லை, நன்றி அறிது இல்லாதவளா நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. இவ்வளோ பெரிய நன்மை செய்த ஆண்டவருக்கு தம்பி தங்கச்சி நீங்க என்ன செய்ய போறீங்க? அம்மா அப்பா இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளா மாற்றுங்க. அதற்கு மேல கருவுல உருவாக்குன, உங்களை படிக்க வச்ச, உங்களுக்கு எல்லா தாளந்துகளை திறமைகளை கொடுத்த, உங்களை உருவாக்குன, உங்களை எல்லா இடத்துலையும் உயர்த்தி வச்ச, எல்லாருக்கும் முன்னாடி உங்க தலையை நிமிர செய்த அந்த ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? எந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே என் வாழ்க்கையிலையும் நீங்க எத்தனையோ விதமான நன்மைகளை செஞ்சிருக்கீங்கப்பா, நன்றி எறிதல் இல்லாதவளா நான் போயிட்டேன், இப்ப நான் யோசிக்கிறது நான் நினைக்கிறது நடக்கலேன்னு ஒன்று உங்களை ஈஸியா நான் தூசிச்சிடுறேன்ப்பா, நான் ஈஸியா மறந்துடுறேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா.
தன் பிள்ளை சாக போறாளேன்னு நினைச்சு எப்தா கதறின பொழுது அப்பாவோட இருதயத்தை எப்படியாவது தேற்றணும்னு நினைச்சா அவங்க பொண்ணு. உன்னோட தாய் தகப்பன் எவ்வளோ கதறாங்க. தம்பி தங்கச்சி தேவையில்லாத காரியங்களை சிக்கி தவிக்கிற உனக்காக உன் பெற்றோர் எவ்வளோ கதறுறாங்கள, எவ்வளோ அழுகுறாங்கள. அவங்கள சந்தோஷப்படுத்த நீங்க என்ன செய்ய போறீங்க? அதற்கு மேலா உனக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் கதறி நிற்கிறாரே, என் மகளே என் மகனே நீ எனக்கு தேவை என்று சொல்லி நிற்கிறாரே. அந்த பரம தகப்பனோட இருதயத்தை தேற்றுவதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்தா மகள் தன்னையே ஆண்டவருக்காக கொடுத்தாலே, தனக்கு வெற்றி தந்த தேவனுக்கு என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அவ உயிரை தன்னையே தியாகமா கொடுத்தாலே. நீங்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரே ஒரு மன்னிப்பை பெற்ற பேதுரு தன்னை தலைகளாய் அறையும்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரே. அநேக ஆண்டவரிடத்திலிருந்து அநேக மன்னிப்பை பெற்ற நீங்களும் ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீங்க? என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நான் செய்கிற தவறுகளை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு அப்பாட்ட கேளுங்க. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. ஆண்டவரே இந்த நாள்லையும் கூட அருமையான ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்தா பொண்ணோட அந்த பாடம் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாய் அமையிட்டு சுவாமி. அதை இவர்களும் ஃபாலோ பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்ந்து திறமைகளை பெற்று பெற்றோரை கனவீனப்படுத்துகிறவர்களாய் இவர்கள் இல்லாதபடி பெற்றோரை கனப்படுத்தின எப்தா மகளை போல ஆண்டவரே வெற்றியை கொடுத்த தேவனுக்கு தன்னையே தியாகமாய் கொடுத்த அந்த பெண்ணை போல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகளோட வாழ்க்கையும் தேவரே நீர் மாற்றி அருள்வீராகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இசப்பா, யாரெல்லாம் தன்னோட தவறுகளை உணர்ந்து சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையை தேவரே நீர் மாற்றுவீராக. இத்தனை நாளாக என் பேரண்ட்ஸோட இருதயத்தை நான் துக்கப்படுத்திட்டேன், நான் காயப்படுத்திட்டேன், அவங்கள ரொம்ப கதற வச்சுட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் குற்ற உணர்வோடு கூட ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்கப்பா, நீங்க மாற்றிடுங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறந்திருக்கும்படி நீங்க செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே உமக்காக நீங்க பயன்படுத்திடுங்கப்பா. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா தேவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அருள்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திற்கு உப்பாய் வெளிச்சமாய் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் நேரடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். God bless you.